விஜய் டிவி அது சீரியல தினமும் எல்லாத்தையும் தாண்டி பார்க்கணும்னா இந்த சேனல கல்யாணத்தை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாக்கா வச்சு 2 குடும்பங்களும் சடங்கு சாஸ்திரத்துக்காக அடிக்கடி நாம சந்திச்சு ஒன்னா இருக்கிற மாதிரி தருணங்களை உருவாக்கணும். இதுதான் இந்த கல்யாண ஏற்பாட்டுக்கான தாரக மந்திரமே. ஆ, புரிஞ்சிருச்சுப்பா. இப்ப நீங்க சொன்னது நல்லா புரிஞ்சிருச்சு. அதனால இந்த கல்யாணத்தை வச்சு அழகர் பூங்குடியும் மட்டும் இல்லாம நம்ம 2 குடும்பமும் சேர்ந்து இருக்கிற மாதிரி என்னென்னலாம் பண்ணலாம், என்ன மாதிரி தருணங்களை எல்லாம் உருவாக்க முடியும்னு இப்ப நாமெல்லாம் பேசி ஒரு முடிவெடுக்க போறோம். அதுக்காகத்தான் இப்ப நாம எல்லாம் இங்க சந்திச்சிருக்கோம். அந்த மாதிரி யோசனை உங்களுக்கு என்னென்னலாம் தோணுதுன்னு சொல்லுங்க பாப்போம். கொஞ்சம் யோசிக்கிறோம்ப்பா. யோசிங்க யோசிங்க. ஆ, ஏய் அ. எங்க இருடா, தென்னம்பிள்ளை கீழே இருந்தாலும் நம்ம பிள்ளைங்களை சேர்த்து வைக்கிறதுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இரு. ஆ, அப்பா அப்பா ஐடியா கிடைச்சிருச்சு. ஐடியா கிடைச்சிருச்சு. என்னையா மெதுவா சொல்லு சொல்லு. 2 குடும்பமும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் தானே சொல்லி சொன்னீங்க. ஆமாப்பா. அப்பா, கல்யாணத்துக்கு எப்படியும் பத்திரிக்கை அடிப்பீங்களப்பா? ஆமாப்பா. ஆமாப்பா, இன்னைக்கு பத்திரிக்கை எல்லாம் அடிச்சு கொஞ்ச நேரத்துல வந்துருப்பா. கல்யாண பத்திரிக்கை அடிச்சு வந்ததும் 2 குடும்பமும் சேர்ந்து அந்த கல்யாண பத்திரிக்கை எடுத்துக்கிட்டு குலசாமி கோயிலுக்கு போறோம். போறோம். போய் கல்யாண பத்திரிக்கை சாமி கிட்ட வச்சு எல்லாரும் ஒன்னா சாமி கும்பிடுறோம். அப்படியே ஒரு பொங்கலையும் வைக்கிறோம். இப்படி ஒரு சம்பவத்தை உருவாக்குனா எப்படி இருக்கும்? அடடடடா. இது நல்ல ரூட்டா இருக்குல்ல. கைதட்டு தம்பிக்கு. நல்ல யோசனைப்பா. வாடா 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 வாடா. அறிவு கொடுந்த நீ வா. அருமையான யோசனையா. நன்றிப்பா. சபாஷ் சபாஷ் சபாஷ். நன்றிப்பா. ஏப்பா பென்னி ஒரு நல்ல யோசனை சொல்லிருக்காங்கல்ல. 1000 ரூபாய். அப்பா, நான் இன்னும் நிறைய ஐடியா கூட சொல்லலாமாப்பா? இன்னும் நீ நிறைய யோசி. இந்த யோசிச்சுட்டு வரேன்பா. இந்த பக்கம் போய் யோசி. அட செம்பிளி, நோட் பண்ணுங்க இதெல்லாம். சரிங்கய்யா, இந்த உடனே நோட் பண்ணி வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்லிட்டே இருக்க கூடாது. நோட் பண்ணுங்க எல்லாத்தையும். வேற என்ன நல்லதா யோசிக்கணுமே. தடி இவன் 1000 ரூபாய் வாங்கணும், நம்ம 2000 உருவா முறக்கூடாதே. என்னத்த சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? குடும்பத்துடன் குலசாமி கோயிலுக்கு குடும்பத்துடன் ஏப்பா என்ன நீ என்னப்பா இதா அப்பா, என்ன மூச்சு வாங்குற அளவுக்கு? எனக்கு ஒரு யோசனைப்பா. யோசனை வந்துருச்சா சொல்லு. ஒட்டு மொத்தமா 2 குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே துணி எடுக்க போறோம். அப்படி எல்லாருமே ரொம்ப க்ளோஸா இருக்க மாதிரி பண்றோம். ஏப்பா என்னப்பா அது, துணி எடுக்க போற இடத்துல எப்படி க்ளோஸா இருக்க முடியும்? 2 குடும்பமும் சேர்ந்து ஒரே கார்ல போனா. ஒரு நிமிஷம் இரு. யோசிங்க. ஒரே கார்ல போறோம். ஏய் சூனப்பானா. ஆமாப்பா, எல்லாரும் ஒன்னா ஒரே கார்ல உட்காந்து போனோம்னா, இடிச்சுக்கிட்டு நெருக்கிக்கிட்டு போனோம்னா பிசிக்கலா எல்லாரும் ஒன்னா இருப்போம்ல. இது கூட நல்லா இருக்கு. எப்படி பாத்தீங்களா? சூப்பரா சூப்பரா கண்ணு. வாடா 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 வாடா, நீ கட்டி போடுற வாடா. சூப்பர்ப்பா. அருமடா. பெண்ணி, இவனுக்கு 2 இல்ல 4. 4ஆ? இருக்குப்பா. ஆஹா, இது 2000 சம்பாரிச்சிட்டானே. நம்ம வேற ஏதாவது நல்ல ஐடியா சொல்லி 10,000 சம்பாரிச்சிடணும்.
செம்பிலி நோட் பண்ணியா? நோட் பண்ணி எழுதி வச்சியா? அடிக்கடி சொல்லிட்டே இருக்கணுமா? ஒரே வண்டியில் ஆமா ஆமா போவது. ம், ஆ, அப்பா ஆ? எனக்கு ஒரு யோசனை. என்ன கண்ணு சொல்லு. நம்ம வீட்ல ஏன்பா அன்னைக்கு சடங்கு சுத்துற ஃபங்க்ஷன் வைக்க கூடாது? சடங்கு சுத்துற ஃபங்க்ஷனா? ஆமாப்பா, நீங்களே யோசிச்சு பாருங்க. மஞ்சமல மாமா ஏன் சடங்கு சுத்துற ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணாங்க? இந்நாள் வரைக்கும் அன்னைக்கு சடங்கு சுத்துற ஃபங்க்ஷன் வைக்காததுனால அவங்க சாமி அவங்க குடும்பத்து மேல கோவமா இருக்குன்னு தெரிய வந்ததுதானே அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷனை ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா கடைசி வரைக்கும் அந்த சடங்கு சுத்துற ஃபங்க்ஷன் நடக்கவே இல்லையே. இப்ப இந்த கல்யாணத்துக்கு முன்னாடியாவது அன்னைக்கு ஏன் நம்ம வீட்லயே சடங்கு சுத்துற ஃபங்க்ஷன் பண்ணக்கூடாது? அதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணி அங்க அண்ணி குடும்பத்துல இருக்க எல்லாரையும் வர சொன்னா அவளும் வருவாங்க. நம்ம ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்றதுக்கான வாய்ப்பு உருவாகும்ல. ஏய் தேனே, அப்பா என் மகளே, வாடா, வா சாமி, வா, வா, வா. சூப்பர் 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 அருமையான ஐடியா தான். சூப்பர்ப்பா. உம்மா. பெண்ணே, பாத்தீங்களா? இதுக்கு தான் ஐடியான்னு ஒண்ணு கேட்டோம்னா அது பொம்பளை பிள்ளை தான் கேட்கணுங்கிறது. ஆமா ஆமா எப்படி சென்டிமெண்டா ஒரு ஐடியா கொடுத்தா பாத்தீங்களா? சூப்பர் சியா. இதுதான் ஃபேமிலி சென்டிமெண்ட் ஐடியாங்கிறது. சூப்பர் தான், தேங்க்யூப்பா. சூப்பர். பெண்ணே, தேனுக்கு எல்லாத்தையும் ஐயோ நம்ம வீட்டு பிள்ளைக்கு நம்ம கொடுக்காம யாரு கொடுக்க போறா? கொடுங்க பெண்ணே. நீங்களே கொடுங்க. இந்தாத்தா, சரி. வச்சுக்கத்தா. இந்தாத்தா, வாங்கி பா தேங்க்ஸ்பா. வச்சுக்கத்தா, வச்சுக்க. ஆ, ம். பெண்ணே, வீட்டுல சடங்கு ஏற்பாடு பண்ணி என் தங்கச்சி குடும்பத்தை அழைக்கிறோம். அப்புறம் அவங்களையும் இங்க வர வச்சு நம்ம பேசின எல்லாத்தையும் வெகு சிறப்பா பண்றோம். என்ன நான் சொல்ற deal சரியா? பண்ணிடுவோம். Deal. ஆ சொல்லுங்க அத்த. ஏண்டி உனக்கு மறுபடியும் ஏதோ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி அந்த வீட்ல இருக்கிறவங்க ஏதோ ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டோமே, நெசந்தானா? ஆமாமா. என்னடி சொல்ற? எதனால இந்த ஏற்பாடு? யாருக்கு தெரியும்? நேத்து குடும்பமா எல்லாரும் சேர்ந்து ஜாதகம் பார்த்தாங்களாம். ஜாதகத்துல ஏதோ பரிகாரம் அது இதுன்னு சொல்லி இந்த முடிவெடுத்து நேத்து சாயங்காலம் தான் என்னைய கூப்பிட்டு இந்த விஷயத்தையே சொன்னாங்க. நீ எல்லாத்துக்கும் சரி சரின்னு சம்மதம் சொல்லிட்டியா? நான் எப்படி சொல்லுவேன்? நான் வேண்டான்னு சொல்றதுக்குள்ள அவங்க வீட்ல இருக்கிற அவங்க மகனே இந்த கல்யாண ஏற்பாடெல்லாம் பண்ணாதீங்க, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காரு. அதனால தேவையில்லாம நாம எதுக்கு இதுக்குள்ள போய்கிட்டுன்னு நான் அப்படியே அமைதியா இருக்கேன். அவங்க மகனாச்சும் அவங்களாச்சும்னு சொல்லி இந்த விஷயத்த அவங்க கிட்டே விட்டுட்டேன். ஆனா இங்க எல்லாரும் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ம். ஆமாங்கத்த, இந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஏண்டி இந்த ராசாத்திக்கு தெரியாத விஷயம்னு இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா? ம், அது என்னமோ கரெக்டு தான். அத்த, அப்பாவுக்கு இந்த விஷயம் தெரியுமா? ஆ ஆ, தெரியும் தெரியும். தெரியுமா? அப்பா என்ன சொன்னாரு? அண்ணன் இந்த விஷயமா இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு சொல்லி நான் அண்ணன்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு உனக்கு தகவல் சொல்றேன். ம், சரிங்க அத்த. அத்த, சொல்லு பூங்குடி. அப்பாவை கொஞ்சம் நல்லபடியா பாத்துக்கங்க அத்த. அவரை குடிக்க விடாதீங்க. அதிகமா சிகரெட் பிடிச்சாருன்னா கொஞ்சம் சத்தம் போடுங்க. நான் அங்க இருந்தேனா கொஞ்சம் கண்டிச்சு வைப்பேன். நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட சொல்றதுக்கு யாருமே இல்லைன்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்குங்க அத்த. கவலைப்படாததா, உனக்கு அவர் அப்பானா எனக்கு அவரு கூட பிறந்த அண்ணன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க அத்த, நான் வைக்கிறேன். இந்த கல்யாண விஷயத்த வச்சு மாயாண்டி குடும்பத்தை அவமானப்படுத்தணுமே. அடுத்து என்ன பண்றது? சியா
சியா சியா வாங்க. ஆ என்ன பத்திரிக்கை அடிச்சத நாங்க போய் வாங்கிட்டு வந்துட்டோம் சியா. அப்படியா? ஆமா, சியா. எங்க ஆமா. எடுத்து கொடுங்க பாப்போம். கொடுங்க. இந்தாங்க சியா. பாருங்க எல்லாம் சியா. நல்லபடியா நடக்கணும் சாமி. ம். ஆஹாஹா. ரொம்ப நல்லா இருக்குல்ல? ஆ. திருமண அழைப்புதல் நிகழும் மங்களகரமான பிராபவ வருடம் ஆவணி மாதம் 4ஆம் தேதி மாலை 6 மணிக்கு மேல் சுமங்கலி விளக்கு பூஜையும், அதை ஒட்டி திருவளர் செல்வன் அழகருக்கும் திருவளர் செல்வி பூங்கொடிக்கும் திருமண வரவேற்பு நிகழ்ச்சி மாலை 6:30 மணிக்கு மேல் நடைபெறுவதால் அனைவரும் சுற்றமும் நட்பும் சூழ வருகை தந்து மணமக்களை வாழ்த்தி அருள அன்புடன் அழைக்கின்றோம். இரு வீட்டார் அழைப்பு. இப்படிக்கு மணமகன் வீட்டார் மாயாண்டி, மீனாட்சி, தேன்மொழி. மணமகள் வீட்டார் மஞ்சமலை, பேச்சி, காளியம்மாள், செந்தமிழ், இளவரசி. இதா வரேங்க. இந்த முன்னாடி சாமி போட்டோ இருக்கிறது ஒரு அழகா இருக்கு. நல்லா இருக்குல்ல? என்னங்க? மீனாட்சி, இந்தா பத்திரிக்கை அடிச்சு வந்திருக்கு. எப்படி இருக்குன்னு பாரு. இந்தா. எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு. சியா ஆ? நேரம் நல்லா இருக்கு. நாம இன்னைக்கே ஊர்ல இருக்கிற எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்து அழைக்க ஆரம்பிச்சிருவோமா? இல்ல பெண்ணி, அதுக்கு முன்னாடி நாம சாமி கும்பிட்டுருவோம். என்ன மீனாட்சி நான் சொல்றது? ஆமாங்க. முதல்ல பத்திரிக்கைய வச்சு சாமி கும்பிட்டுருவோம். ஆமா, அதான் சரி, சரி. சரி. சரி, ஆ, வாங்க. போலாம் சியா. அதை எடுத்துட்டு வாங்க. வாங்க. செம்பிளி, சாமிக்கு முன்னாடி வைப்பா. இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க இம்புட்டு சீக்கிரம் மாறுவாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலடி. அதுலயும் உன் அத்தை மீனாட்சி இப்படி மாறுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுளே, இந்த கல்யாணத்தை ஒட்டி எங்க 2 குடும்பமும் பகை பழி எல்லாம் மறந்து நல்லபடியா ஒத்துமையா மாறணும். அழகருக்கும் பூங்குடிக்கும் நடுவுல நல்ல ஒரு புரிதல் ஏற்படணும்னு ஆசைப்பட்டு இதெல்லாம் செய்யறேன் கடவுளே. எல்லாம் நல்லபடியா நடக்கணும். சியா, அப்படியே பத்திரிக்கை எடுத்து புறப்படலாம்ல சியா? ஆமாமா, நேரம் வச்சு எடுத்துட்டு ஆ, சார், சரிங்க எடுத்துக்கோ. சியா. மீனாட்சி, நாங்க அப்படியே போயிட்டு எல்லா சரி. வேலையும் முடிச்சுட்டு வந்துடும். வாங்க, வாங்க வாங்க. சரி, வரேன் என்ன. யா செம்பிளி, சியா, வண்டிய முதல் பேச்சு வீட்டுக்கு விடு. பேச்சியக்கா வீட்டுக்கா? எதுக்கு சியா? சம்மந்தி வீட்டுக்கு தான் முதல் பத்திரிக்கை வைக்கணும் செம்பிளி. ஆ. வண்டிய பேச்சு வீட்டுக்கு விடு. சரிங்க சியா, போலாம். ஏறுங்க சியா, போலாம். சியா பேச்சு வீட்டுக்கா? எல்லாம் நல்லதுக்கு தான். வாங்க உட்காரு. சரிங்க சியா.
ஜியா, இதுதான் பேச்சியோட வீடு. பேச்சு இங்கேயே இருக்கா? ஆமா ஜியா. கூப்பிடுங்க பாட்டி. ஆத்தா, வீட்ல யாரு? வீட்ல யாராவது இருக்கீங்களா? ஆத்தா. யார்? அண்ணே, பேச்சு அண்ணே, என்ன? ஏ- யார் வந்திருக்கா? யாரு? வணக்கங்கம்மா. வணக்கத்தா. ராசாத்தியே, அடியா ராசாத்தியே. வணக்கம். அண்ணே 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 என்னத்தா? அண்ணே, வெளியில அவர் வந்திருக்காரு. அவர்னா அதானே, மாயாண்டியும் அவரோட கூட்டாளிங்களும். அவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? மச்சான், அதான் சொன்னேன்ல விசேஷம் வச்சிருக்காங்கன்னு. அதுக்கு அழைப்பு இழுப்பு கொடுக்க வந்திருப்பாங்களே என்னவோ தெரியல. ஆமாண்ணே, கையில தட்டு பூ பழம் எல்லாமே வச்சிருக்காங்க. விசேஷத்துக்கு அழைப்பு கொடுக்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். நீ வந்து அவங்கள உள்ள வான்னு கூப்பிடு. ஏய், அண்ணே, சொல்றத கேளு. வாண்ணே போங்க மச்சான். வாண்ணே, கூப்பிடுண்ணே. வணக்கங்க மாப்பிள்ள. வணக்கம் மஞ்சமலா. ஐயோ, இப்போ இவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே. இப்பவும் பெண்ணு என்ன மட்டும் தனியா தான் வரும். இப்ப அண்ணனை நேர்ல வந்திருக்கு. இவங்க பாட்டுக்கு அவமானப்படுத்துற மாதிரி எதுவும் பேசிடக்கூடாது கடவுளே. ஏம்மா ராசாத்தி, என்னம்மா பாத்துக்கிட்டே நிக்கிறிய? அண்ணே. ம், ம் எல்லாரும் உள்ள வாங்க. வாங்கண்ணே, வாங்க, உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க, வாங்க, உள்ள வாங்க. இருக்கு மச்சான், சேர எடுத்து போடுறேன். வாங்கண்ணே, வாங்க, வாங்க. எல்லாரும் வாங்க, வாங்க. அண்ணா இருங்கண்ணே, நான் உட்கார சேர் எடுத்துட்டு வரேன்.